Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard mathsல chapter 3 algebraல exercise 3.11ல question number 2 வாங்க question குள்ள போலாம். So இதுல பாத்தீங்க அப்படினா solve the following quadratic equation by formula method ன்னு கொடுத்திருக்காங்க. So இது அதாவது நார்மலா factorization methodல roots கண்டுபிடிக்க முடியாத சில சம்முக்கு நம்ம வந்து formula method யூஸ் பண்ணி அந்த ரூட்ஸை வந்து கண்டுபிடிப்போம். So அது என்ன formula அப்படினு பாத்தீங்கன்னா x which is equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. ஓகேங்களா? ஸோ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு இருக்கும்போது ஒரு வாட்டி ப்ளஸ்ன்னு வச்சு இது பண்ணணும், ஒரு வாட்டி மைனஸ்ன்னு வச்சு இது பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக இதே ஃபார்முலாவை வச்சு கூட ரெண்டு ரூட்ஸும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை வச்சு சம்ஸ் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஏவா வந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் எடுப்போம், அதாவது 2. பியா வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எடுப்போம், அதாவது மைனஸ் 5. சி வந்து கான்ஸ்டன்ட், தட் இஸ் ஆல்சோ 2. ஓகேங்களா? இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இப்போ பி ஏ சி எல்லாத்துக்கும் வந்து அதோட வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி, ஆல்ரெடி அங்கே மைனஸ்ன்றதுனால இது ப்ளஸ் 5 ஆகிடும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்னும் போது உங்களுக்கு 5 5s வந்து 25 மைனஸ் 4 இன்டூ ஏ பார்த்தீங்கன்னா 2, சி பார்த்தீங்கன்னா அதுவும் 2. ஸோ 2 இன்டூ 2ன்னு வந்துடும் டிவைடட் பை 2ஏன்னும் போது 2 இன்டூ 2 விச் இஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 25 மைனஸ் 4 2s are 8, 8 2s are பார்த்தீங்கன்னா 16 divided by 4ன்னு வரும். ஸோ 25 minus 16 வந்து 9. ஸோ 5 plus or minus root 9 divided by 4. root 9ன்னும் போது 3ன்னு வந்துடும் இல்லையா? ஸோ which is equal to 5 plus or minus 3 divided by 4. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த plus or minusக்கு ரெண்டு வேல்யூ நம்ம ஷிஃப்ட் பண்ணி எழுதிக்கணும். ஸோ ரெண்டு வேல்யூ நம்ம எழுதிக்கலாம். ரெண்டு வேல்யூ எழுதும் போது ஒன்று 5 ப்ளஸ் 3 டிவைடட் பை 4ன்னு ஒன்று, இன்னொன்று வந்து 5 மைனஸ் 3 டிவைடட் பை 4. இந்த ரெண்டு வேல்யூ தான் நம்ம இப்போ எழுத போகிற வேல்யூ. ஸோ இதுக்கு நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 5 ப்ளஸ் 3 வந்து 8. ஸோ 8 பை 4 இஸ் நத்திங் பட் விச் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வந்துடும். இப்போ 5 மைனஸ் 2 மைனஸ் 3ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 பை 4ன்னு வரும். அதை நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 1 பை 2ன்னு கிடச்சிரும். சரியா? இப்போ எக்ஸோடைய ரூட்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 2, 1 பை 2. இதுதான் இதோட ரூட். இதோட இந்த சம் முடியாது. செகண்ட் சம் பார்க்கலாம். ரூட் 2 எஃப் ஸ்கொயர் மைனஸ் 6f பிளஸ் 3 ரூட் 2 விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா ஏ, ஸோ ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2. அதே மாதிரி பி விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6 and c constant which is equal to 3 root 2. இப்போ ஃபார்முலாவில் நம்ம எக்ஸ்ன்னு போட முடியாது, ஏன்னா எல்லாத்துலேயுமே எஃப் வந்திருக்கிறதுனால எஃப்னு வச்சு தான் போட்டாகணும். ஸோ எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஓகேங்களா? இப்போ நம்ம இதுக்கான வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி, ஆல்ரெடி அங்கே மைனஸ் இருக்கிறதுனால 6 டேரெக்டாக போட்டுக்கலாம். plus or minus root of b square நம்மோது 6 square வந்து 36 minus 4 into root 2 into 3 root 2 வரும். இப்போ divided by 2a ன்றதுனால 2 into root 2. ஓகேவா? so which is equal to 6 plus or minus root of 36 minus 4 root 2 into root 2 வந்து வெறும் 2ன்னு வந்துரும். so into 2 into 3 ஆயிடும். ஓகேவா? ஸோ டிவைடட் பை 2 root 2ன்னு வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 2s are 8, 8 3s are 24. ஸோ 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 36 மைனஸ் 24 டிவைடட் பை 2 root 2ன்னு வந்துடும். ஸோ 36லேருந்து 24 நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 12ன்னு வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 12 டிவைடட் பை 2 root 2. சரியா? ஸோ ரூட் 12 அப்படின்றத வந்து நீங்கள் 4 இன்டூ 3ன்னு எழுதலாம் இல்லையா? ஸோ 4 இன்டூ 3ன்னு எழுதும் போது விச் இஸ் ஈக்குவல் டு 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டில் வந்து 4 இன்டூ 3ன்னு எழுதுங்க.
டிவைடட் பை 2 ரூட் 2. இப்போ 4 வந்து நீங்க வெளியில எடுத்துடலாம் ரூட்ல இருந்து, அதாவது 2ன்னு வெளியில எடுத்துடலாம். ஆனா 3 ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதை நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா 6 பிளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் 3 டிவைடட் பை 2 ரூட் 2ன்னு உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 2வை காமனா எழுதி எடுத்துடலாமா நியூமரேட்டர்ல இருந்து. ஸோ 2வை நியூமரேட்டர்ல இருந்து காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா 2 எடுத்தாச்சுன்னா 3 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 டிவைடட் பை 2 ரூட் 2ன்னு வருமா? இப்போ நம்ம 2வையும் 2வையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ என்ன கிடைக்குது நமக்கு? 3 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 பை 2ன்னு மட்டும் இருக்கு இல்லையா? இது பிளஸ் ஆர் மைனஸ்ன்றதுனால இது ரெண்டு டைப்பா எழுதணும். வேற f ஈக்குவல் டு 3 பிளஸ் ரூட் 3 டிவைடட் பை ரூட் 2, இது ஒரு ரூட்டு. 3 மைனஸ் ரூட் 3 டிவைடட் பை ரூட் 2, இது ஒரு ரூட். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த சம் முடியாது. தேர்ட் சம் பார்க்கலாம். 3y ஸ்கொயர் minus 20y minus 23 equal to 0. So இதில பார்த்தீங்கன்னா a which is equal to 3 and b which is equal to minus 20, constant c which is equal to minus 23. So இங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயும் y தான் இருக்கு. So நம்ம ஃபார்முலால வந்து y தான் எழுதணும். So y which is equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. ஓகேங்களா? இப்போ நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ வேர் பை which is equal to மைனஸ் பி, ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால இங்கே 20 நான் டைரெக்டாக போட்டுக்கிறேன். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் 20 இன்டூ 20 வந்து 400 மைனஸ் 4 இன்டூ ஏ வந்து 3 இன்டூ மைனஸ் 23ன்னு வரும் டிவைடட் பை 2ஏன்றதுனால 2 இன்டூ 3. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 4 3s are வந்து 12 இன்டூ 23 வந்து 276ன்னு கிடைக்கும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் வந்து பிளஸ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ போடும்போது 20 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 400 மைனஸ் இன்டூ மைனஸ் வந்து பிளஸ் ஆகிடும். 4 3s are 12, 12 இன்டூ 23 வந்து 276ன்னு கிடைக்கும் டிவைடட் பை 6ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ 400யும் 276யும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 676ன்னு வரும். ஸோ 20 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 676 divided by 6ன்னு வந்துடும். ஸோ 676 நீங்கள் ரூட்லேருந்து வெளியில் எடுத்தீங்கன்னா அது 26ஓட ரூட். ஓகேங்களா? அப்போ 20 பிளஸ் ஆர் மைனஸ் 26 டிவைடட் பை 6ன்னு கிடைச்சிரும். இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் இதை ரெடியூஸ் பண்ண உங்களால் முடியும் அப்படின்னா நம்ம ரெடியூஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நியூமரேட்டர்லேருந்து 2வை காமனாக வெளியில் எடுத்துருங்க. ஸோ நியூமரேட்டர்லேருந்து 2வை காமனாக வெளியில் எடுத்துட்டா என்ன ஆகிடும் உங்களுக்கு? இது 10 ஆகிடுமா? ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 13 ஆகிடும். கீழே வந்து 6 இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 2 வந்து 1 டைம், இது வந்து பார்த்தோன்னா 3 டைம்ஸ் வந்துடும். இப்போ நம்மளோட ரெண்டு ரூட்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ நம்மளோட ரெண்டு ரூட்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று 10 + 13 டிவைடட் பை 3, இன்னொன்று 10 - 13 டிவைடட் பை 3. ஸோ இதை நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது இது உங்களுக்கு 23 டிவைடட் பை 3ன்னு வரும். இது பார்த்தீங்கன்னா 3/3ன்னு கிடைக்கும். -3 டிவைடட் பை 3. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு -1ன்னு வரும். அப்போது நம்மளோட ஒய்யோட ரூட்ஸ் ரெண்டு ரூட் என்னன்னு பார்த்தோன்னா 23 டிவைடட் பை 3 ஒரு ரூட் கம்மா -1 ஒரு ரூட். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த சம் முடியறது. ஃபோர்த் சம் பார்க்கலாம். 36y ஸ்கொயர் மைனஸ் 12ay பிளஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா a which is equal to 36, b which is equal to -12a. ஓகேங்களா? அதே மாதிரி c which is equal to a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இதில் வந்து நம்ம ஃபார்முலா வந்து ஒய்ன்னு தான் எடுக்கணும், ஏன்னா ரெண்டுத்துலேயும் y ஸ்கொயர் y தான் இருக்குது. ஸோ y which is equal to -b root of plus or minus b square minus 4ac divided by 2a. இப்போ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூஸ் போட்டிங்க அப்படின்னா -b ஆல்ரெடி அங்கே மைனஸ் இருக்கிறதுனால நான் டேரெக்டாக 12aன்னு போட்டுறேன். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர். அப்போ வந்து 12 12s are வந்து 144. ஆல்ரெடி அங்கே ஒரு a இருக்கிறதுனால அது a ஸ்கொயர் ஆகிடும். மைனஸ் 4 இன்டூ ஏ பார்த்தீங்க அப்படின்னா 36, அதுக்கப்புறம் சி பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்டூ ஏன்னும் போது ஸோ 2 இன்டூ 36. ஸோ
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12a ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 144a ஸ்கொயர் 4 into 36 பார்த்தீங்கன்னா 144. ஸோ 144a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை 2 into 36 பார்த்தீங்கன்னா 72ன்னு வரும். ஸோ 72. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 12a ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 144a ஸ்கொயர். இப்போ அந்த 144ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இங்கே வந்து உங்களுக்கு 144a ஸ்கொயர் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். 144b ஸ்கொயர் கிடச்சிரும் டிவைடட் பை 72. இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். 144a ஸ்கொயர் மைனஸ் 144a ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ உள்ள உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு 12a ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 144b ஸ்கொயர் டிவைடட் பை 72ன்னு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 144க்கு ரூட்டில் வெளியில் எடுத்தோம்னா 12ன்னு வந்துடும். அப்போ 12a ப்ளஸ் ஆர் மைனஸ் 12b ஸ்கொயரை வெளியில் எடுத்தீங்கன்னா வெறும் b தான் வரும் டிவைடட் பை 72. ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து காமனாக என்ன எடுக்கலாம்னு பாருங்க. 12 காமனாக வெளியில் எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா உங்களுக்கு a ப்ளஸ் ஆர் மைனஸ் b டிவைடட் பை 72ன்னு வரும். இப்போ 12ஐயும் 72யும் கேன்சல் பண்ணிக்கலாம். இது 1 டைம், இது வந்து பார்த்தோம்னா 6 டைம்ஸ். அப்போ நம்மளோட ரெண்டு ரூட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா விச் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் ஆர் மைனஸ் b டிவைடட் பை 6ன்னு கிடச்சிருக்கு. இதை வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்றதுனால நம்ம ரெண்டு ரூட்டை எதை ஸ்ப்ளிட் பண்ணுவோம்னா வேர் y விச் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b டிவைடட் பை 6 ஒரு ரூட்டு, a மைனஸ் b டிவைடட் பை 6 இன்னொரு ரூட்டு. இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.